சரி இல்லை வேறு டாக்டர். ஹலோ வாங்க. இல்லை நான் ஸ்னேலதா டாக்டர் பார்க்கணும். நான் தான்ப்பா ஸ்னேலதா டாக்டர். தைரியமாப்பா. ஃபர்ஸ்ட்டு வேறு மாதிரி இருப்பீங்களே. ஓ உங்கள் ஹேர் ஸ்டைல். ஆமாம், ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டேன். முன்னாடி நான் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹேரில் இருப்பேன். இப்போ வந்து என்னோட ஒரிஜினல் கேர்லி ஹேரில் இருக்கேன். ஏன் மேம் ஹேர்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடாதா? எஸ், ப்ராசஸ் பண்ணால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. பிகாஸ் ஹேர் லாஸ் லாட் ஆஃப் ஹேர். அதனால் வந்து என்னோட நேச்சுரல் ஹேர்லேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போலாம் ப்ராசஸே பண்ணுறது கிடையாது. அப்போ ப்ராசஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் ஸ்மூத்னிங்ல பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து டெம்பரரி ஸ்ட்ரைட்னிங், இன்னொன்று வந்து பெர்மனெண்ட். இப்போ டெம்பரரி ஸ்ட்ரைட்னிங்கில் வந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். பெர்மனெண்ட் ஸ்ட்ரைட்னிங்கில் நம்ம வந்து டைசல்ஃபைட் பாண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ஹீட் கொடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஹேர் பிரேக்கேஜ், ஸ்கேல்ப் ட்ரைனஸ், அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆஃப் ஹேர் நிறைய ஆகும். மேம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறவங்க தான் அட்வைஸ் தான் சொல்கிறீங்களா? ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறவங்களுக்கு என்னோட அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ஹீட் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ப்ராடக்ட்ஸோட காஸ்ட்டில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அதே மாதிரி நல்ல டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல நரிஷ்மெண்ட் அண்ட் குட் நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் ஸ்ட்ரைட்டனோ ஸ்மூத்தனோ பண்ணாதீங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா ஹேரை ப்ராசஸ் பண்ணாத இருக்கிறது நல்லது. மேம் மிகு தானே